ஆதிலத் என்பதை அந்த வஹாபிகள் புறக்கணிக்கிறார்கள். அல் இல்மு தலாசத்துன் என்று நபி அவர்கள் திட்டவட்டமாக சொன்னதில் இரண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மூன்றாவதை விட்டு விடுகிறார்கள். மூன்றாவதை விட்டு இரண்டை மட்டும் எடுக்கும் போது அந்த இரண்டும் முறையானதாக அமையாது. வமாக்கான சிவாதாலிக்க ஃபதில், இந்த மூன்று கல்விகள் அல்லாத மற்ற கல்விகள் அனைத்துமே உபரியானவை, அது படிப்பது கட்டாயமானவைகள் அல்ல. அபூதாவுதில் தெளிவுபடுத்தப்பட்ட ஹதீஸ். இந்த எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும், தக்லீது செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களும் வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் புகாரியின் 59வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم خير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. இது புகாரியின் 3650வது ஹதீஸ். நாம் இந்த சிடி தொகுப்பின் முதலாவது பகுதியிலும் இந்த இரண்டாவது பகுதியிலும் ஏராளமான வசனங்களையும் ஏராளமான ஹதீஸ்களையும் சொல்லி இவைகளெல்லாம் இமாம்களை பின்பற்ற வேண்டும், தகுதியானவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பின்பற்றும் போது அந்த தகுதியாளர்கள் யார், எத்தனை காலத்திற்கு உள்ளால் அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள், அல்லது இறுதி நாள் வரை வருகிறார்களா, எல்லா காலத்திலும் இது போன்ற பின்பற்றப்படுகின்ற இமாம்கள் இருக்கிறார்களா, இது சம்பந்தமான விளக்கம் என்ன? இந்த ஹதீஸ்களும் இந்த வசனங்களும் எல்லாம் தக்லீது செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது, தகுதியானவர்களை பின்பற்ற வேண்டும் என்று காட்டுகிறது. அவர்கள் எந்த காலத்தை சார்ந்தவர்கள், எத்தனை காலம் அவர்கள் வாழ்வார்கள், எத்தனை நூற்றாண்டுகளில் அவர்கள் இருப்பார்கள், கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் இருப்பார்களா என்ற ஒரு விளக்கம் நமக்கு தேவை இருக்கிறது. அந்த விளக்கத்திற்காக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹைர் உம்மத்தி கர்னி, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டை சார்ந்தவர்களாகும். மார்க்க சம்பந்தமான அறிவுகளை பெற்றிருப்பதிலும் மார்க்கத்தின் கடமைகளை செயலாற்றுவதிலும் இஸ்லாத்தை பரப்புவதிலும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான காரியங்களை செய்வதிலும் மிகச் சிறந்தவர்கள், மிகவும் உத்தமமானவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள், மிகவும் அறிவாளிகள் எனது நூற்றாண்டை சார்ந்தவர்களாகும். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு எனது நூற்றாண்டுக்கு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்களாகும், இரண்டாவது நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள், மூன்றாவது நூற்றாண்டு. நாம் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது நாம் இங்கே பின்பற்றுகின்ற இமாம்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அனைவருமே இந்த சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு உள்ளால் வருபவர்கள் சகோதரர்களே. 4 இமாம்களுடைய காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது, தாபிகளுடைய காலகட்டத்தை பார்க்கும்போது, சஹாபாக்களுடைய காலகட்டத்தை பார்க்கும்போது அவர்கள் அனைவருமே 3 நூற்றாண்டுக்கு உட்பட்டவர்கள். நபி அவர்கள் சிறந்தவர்கள் என்று பின்பற்றப்படுவதற்கும் மார்க்க சம்பந்தமான அறிவுகளை பெற்றிருப்பதிலும் சிறந்தவர்கள் என்று நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 நூற்றாண்டுகளை சார்ந்தவர்கள் தான் இங்கே முஸ்லிம்களால் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு 3 நூற்றாண்டுக்கு பிறகுள்ள எவர்களையும் நாம் தகுதியான இமாம்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு வந்த அனைவருமே இந்த 4 இமாம்களின் இமாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்களை பின்பற்றியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் இன்றைய போலி வஹாபிய தலைவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள்.
இவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்கள் நபியவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 நூற்றாண்டுகளுக்கும் அப்பால் 12 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வந்த போலிகள். இவர்கள் ஒருபோதும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறார்கள். கடைசி காலத்தின் நிலைமை என்ன? நாம் இங்கே இருக்கின்ற இந்த காலம் கடைசி காலகட்டம். நபி அவர்கள் இறுதி காலகட்டத்தின் அடையாளங்கள் என்று எவற்றையெல்லாம் சொன்னார்களோ அவைகளெல்லாம் இன்று ஒவ்வொன்றாக புலர்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள், மது அருந்தும் பழக்கம் அதிகமாகும் என்று சொன்னார்கள். அவைகளெல்லாம் இன்று ஒவ்வொன்றாக புலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தின் இந்த இறுதி நாளின் அடையாளங்களில் மற்றொன்றாக நபி அவர்கள் சொன்னது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸாஅ. காரியங்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு, காரியங்களை ஒப்படைக்கப்பட்டால், இலா கைரி அஹ்லிஹி, தகுதியுடையவர்கள் அல்லாதவர்களின் பக்கம் காரியங்களை ஒப்படைக்கப்பட்டால், ஃபந்தலிரி ஸாஅ, நீங்கள் இறுதி நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னது சிறந்தவர்கள் என்று நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது 3 நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அவர்களை முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்பது நபி அவர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறுதி காலகட்டத்தின் அடையாளமாக தகுதி இல்லாதவர்களிடம் காரியங்கள் ஒப்படைக்கப்படும். அந்த தகுதி இல்லாதவர்களிடம் தீன் காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டதால் இன்று இமாம்களுக்கு மாற்றமானவர்கள், தகுதி இல்லாதவர்கள் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகளால் இன்று பின்பற்றப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த போலியான தலைவர்கள், சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களால் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருப்பது நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 நூற்றாண்டை சார்ந்தவர்கள். எனவே சகோதரர்களே, காலம் எவ்வளவு கழிந்தாலும், நூற்றாண்டுகள் எவ்வளவுதான் தாண்டினாலும் உண்மையான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தகுதியான இமாம்களை பின்பற்றிக் கொண்டிருக்கும் சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, காரியங்கள் தகுதி இல்லாதவர்கள் பக்கம் ஒப்படைக்கப்படும் என்ற ஹதீஸில் சொல்லப்பட்ட தகுதி இல்லாத போலிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மார்க்க சம்பந்தமான காரியங்களைத்தான் வஹாபிகள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நேர் வழியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற யாருமே இந்த தவறான தலைவர்களை பின்பற்றவே கூடாது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றன. நாம் கழிந்த சீடியில் இந்த ஆதாரங்களுக்கு மேலாக மற்றொரு காரியத்தை உங்களுக்கு சொன்னோம். தக்லீது செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருப்பதற்கு மேலாக சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் கூறுகின்ற முறையிலான தக்லீத் நடைமுறையில் இருந்திருக்கிறது. அதற்காக 2 ஆதாரங்களை நாம் கழிந்த சீடியில் உங்களுக்கு சொன்னோம். மூன்றாவதாக, சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயே அன்றைய தகுதியானவர்களை தக்லீது செய்யக்கூடிய ஒரு வழமை இருந்தது என்பதை நாம் இங்கே மற்றொரு ஆதாரத்தின் மூலமாக நிரூபிக்கிறோம். புகாரியின் 3834வது ஹதீஸ், دخل أبو بكر على امرأة من أحمس يقال لها زينب فرآها لا تكلم فقال ما لها لا تكلم فقالوا حجت مسمتها قال لها تكلمي فإن هذا لا يحلها هذا من عمل الجاهلية فتكلمت. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவுக்கு பக்கத்திலே வரும்போது ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவளுக்கு ஜைனப் என்று பெயர். அவள் பேசாமல் இருக்கிறாள். யாரிடமும் பேசாமல் இருக்கிறாள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்களிடம் கேட்டார்கள், இந்த பெண் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? அந்த மக்கள் சொன்னார்கள், அவள் மௌனமாக ஹஜ் செய்கிறாள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தக்கல்லமி, நீ பேசு பெண்ணே. ஹாதா லா யஹில், இது ஆகுமாகாது. இந்த மௌனம் ஹஜ் செய்வது